ஜூன் மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. பொதுக்காலம் வாரம் 10. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. அந்நாட்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது. இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாய்ப் போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரீத்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 121. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர்.
நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளைக் காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். ஜெபம் வீணாகப் போவதில்லை. யாருக்காக ஜெபம் செய்யப்பட்டதோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாவிடில் ஜெபித்தவனுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. அன்றாட வாழ்வில் இறைவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டிய ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு புதிய நாளுக்காகவும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிற்காகவும் உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்ற உமது உன்னத வார்த்தையின்படி என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உமக்கு மகிமை சேர்க்கும் ஒரு பலியாக அமைய உம்முடைய பாதத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இதயங்களை ஆராய்ந்து அறிகிற இறைவா, இந்த நாளில் என் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் சிந்தனையும் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும். என் சுயநலம், பெருமை, கோபம், பொறாமை போன்ற தேவையற்ற காரியங்கள் என் இதயத்தை விட்டு அகலட்டும். இருதயத்தின் நினைவுகளும் உமது சமூகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க கடவது என்ற திருப்பாடல் வரிகளின்படி என் அகம் தூய்மையாக இருக்கும்போது என் புறவாழ்வு உமது மகிமையை பிரதிபலிக்கும் ஒளியாக மாறும் என்பதை நான் உணர்ந்து வாழ அருள் தாரும். வார்த்தையான ஆண்டவரே, என் நாவின் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாமல் சோர்ந்து போன உள்ளங்களை தேற்றும் கனிவுள்ள வார்த்தைகளாக இருக்க உதவி செய்யும். நான் செய்யும் அன்றாட வேலைகள், கடமைகள் மற்றும் பிறருக்கு செய்யும் உதவிகள் யாவும் கடமைக்காக அல்லாமல் உமக்கே செய்கிறது போல உண்மையோடும் நேர்மையோடும் செய்ய பலன் தாரும். என் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நான் பழகும் சமுதாயத்திலும் ஒரு நல்ல முன்மாதிரியாக கிறிஸ்தவ அன்பின் சாட்சிகளாக வாழச் செய்தருளும். பாதுகாப்பின் கேடகமே, இந்த உலகப் பிரகாரமான கவர்ச்சிகளும் தீய எண்ணங்களும் சவால்களும் என்னை உமது வழியிலிருந்து திசை திருப்ப முயலும்போது சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்க தேவையான பரிசுத்த ஆவியின் பலத்தை எனக்கு தந்தருளும். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினாலே வெல்லும் தெய்வீக குணத்தை எனக்குள் வளர்த்தருளும். என் பலவீனங்களில் உமது பலன் பூரணமாய் விளங்கட்டும். நன்மை செய்யும் தேவனே, என் வாழ்வில் நீர் தரும் உயர்வுகள், வெற்றிகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நீரே காரணம் என்பதை நான் எப்போதும் மறந்துவிடாதிருக்க உதவி செய்யும். பெருமை என்னை ஆட்கொள்ளாதபடி எப்போதும் தாழ்மையோடும் எளிய மனதோடும் வாழ கற்றுத்தாரும். தோல்விகளும் சோர்வுகளும் வரும்போது உம்முடைய திட்டங்கள் மேலானது என்று நம்பி உமக்கு நன்றி செலுத்தும் முதிர்ச்சியை தந்தருளும். என் வாழ்வின் முழு அதிகாரத்தையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்படைக்கிறோம். காலையில் கண் விழிப்பது முதல் இரவில் உறங்கச் செல்லும் வரை என் வாழ்வின் ஒவ்வொரு அசைவும் உமது நாமத்திற்கு மட்டுமே மகிமையை கொண்டு வரட்டும். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் வழியாய் வேண்டுகிறோம்.
நல்ல பிதாவே, ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. ஆதாமின் பிழைகளை பொறுத்தது போல், அன்போடு அணைத்து வளர்த்தது போல். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. இஸ்ராயேல் பிழைகளை பொறுத்தது போல், இடர்களை போக்கி காத்தது போல். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. தாவீதின் பிழைகளை பொறுத்தது போல், தாழ்நிலை நீக்கி அணைத்தது போல். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. மதலேன் மரியாளை பொறுத்தது போல், மறுவில வாழ்வில் இணைத்தது போல். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. சமாரிய பெண்ணை பொறுத்தது போல், சத்திய வழியில் அழைத்தது போல். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. விபச்சாரி பெண்ணை பொறுத்தது போல், விடுதலை வாழ்வை கொடுத்தது போல். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. சிலுவையில் கள்வனை பொறுத்தது போல், சிதறிய மனிதரை இணைத்தது போல். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கொலை செய்த யூதரை பொறுத்தது போல், குவலயம் வாழ செய்தது போல். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா.